தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு அருகே 81 திமிங்கலங்கள் கரையொதுங்கிய நிலையில் 45 திமிங்கலங்கள் உயிரிழந்துள்ளன. இதுகுறித்து மன்னார் வளைகுடா உயிரின காப்பாளர் தீபக்குடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கரையோரத்தில் திமிங்கலங்கள் ஒதுங்கியுள்ளது உயிரின காப்பாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பேசுவதற்கு மன்னார் வளைகுடா வன உயிரின காப்பாளர் திரு தீபக் நம்மோடு இருக்க, அவரிடம் இது குறித்து பேசலாம். சார் வணக்கம் சார். இந்த கடல்வாழ் உயிரினங்கள் அதாவது திடீர்னு திமிங்கலங்கள் கரையோரம் ஒதுங்குறதுக்கு என்ன காரணம் சார்? வேற எதுவும் அதில் கடல்வாழ் சூழலில் எதுவும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும்? கடல் சூழ்நிலையில் எதுவும் மாற்றங்கள் இருக்கிறத பற்றி எதுவும் சொல்ல முடியாது. அது காரணமும் இருக்குமோ என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது வந்து ஒரு சோஷியல் லீவிங் திமிங்கலன்றது இது ஷார்ட் டெய்ல்டு பைலட் வேல் என்னக்கூடிய ஒரு திமிங்கல இனம். இது வந்து ஒரு சோஷியல் பிஹேவியர் அனிமல், சோஷியல் லீவிங். அதில் ஏதோ ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் ஆகும்போது இல்லை ஏதோ ஒரு டிஸ்ட்ரெஸ் கால் இருக்கும்போது ஷாலோ வாட்டர் வந்தப்போ வந்து தாவான பகுதியில் வந்தப்போ அலைக்கு வந்து ஒதுங்கிருக்கலான்ற ஒரு இது கருத்து. இந்த பகுதிக்கு முன்னாடி வந்ததில் 73 வந்ததா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தற்பொழுது வந்த திமிங்கலங்களில் சுமார் 45க்கும் மேலே உயிரிழந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் அடுத்து வேறு எதுவும் மாற்றங்கள் இந்த கடல் வாழ்வில் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதனால் மாற்றங்கள் எதுவும் அப்படி இருந்தால் வேறு இனங்களுக்கு கூட பாதிக்காகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு இனம்தான் பாதிப்பட்டுள்ளது. ஸோ அந்த மாதிரி கடலில் மாற்றங்கள் உண்டாகிறதுன்றது தற்போது வந்து சொல்ல முடியாது. இப்போ வந்து ரெஸ்கியூ தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 30க்கு மேற்பட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு 10 ரெஸ்கியூ பண்ண வேண்டி உள்ளது. மீனவர் துறை, வனத்துறை மற்றும் மீனவர் மக்கள் இணைந்து இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. சார், இந்த இந்த திமிங்கலங்கள் மீட்கப்படும் பொழுது இந்த ஏற்கனவே இறந்து உள்ள திமிங்கலங்களை வந்து ஆய்வு செய்து அதன் முன்னாடி நடவடிக்கைகள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கும் சார்? இது வந்து இறந்து போன திமிங்கலம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆட்டோப்சி பண்ணுறதுக்கு நம்ம அனுப்புவோம் ரிப்போர்ட்டு. அந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட் வச்சு நம்ம என்ன முடிவுன்றது சொல்ல முடியும். நன்றி சார். மீனவர்கள் நம்பியுள்ள இந்த கடலில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த திமிங்கலங்களின் இறப்பு என்பது மற்றொரு வகையில் பல்வேறு கேள்விகள் எழுப்பியுள்ளது. இது குறித்து சரியான விளக்கம் கண்டிப்பாக அரசு தரும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் பத்திரிகையாளர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கர் மற்றும் செய்தியாளர் சங்கர நாராயணனுடன் மணப்பாட்டிலிருந்து நாகராஜன்.